அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. நமக்குள்ளேயே ஒரு தேடல் இருக்கணும் இல்லையா? நமக்குள்ளேயே ஒரு தேடல் இல்லாட்டிக்கு என்னென்ன உலகத்துக்குள்ளே போய் தேடுறது. அப்போ நமக்குள்ளே தேடுறது பற்றி பலர் சொல்லியிருக்கணும். நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் நல்ல வடிவாக சொல்லியிருக்கிறார். தவறுகளை மற்றவனில் இருந்து தேடக்கூடாது, நம்மளிருந்து தான் தேடணும்னு சொல்லியிருக்கிறார். அது உண்மையாக வெற்றி அடைகிறவனுக்கு ஆன சிறப்பான ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இராணுவ பொறியியல் நிபுணர் சொன்ன கருத்து. அப்போ அது மிகவும் பெருமதியானது. அது தமிழர்களுக்கு தமிழ்லேயே சிந்திச்சு சொன்னது. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ள ஒரு தேடல், இந்த தன்முனைப்பு, நெஞ்சுரம், குறிப்பாக நெஞ்சுரம் அது எப்படி வருதுன்னு சொல்லி நான் நேற்றிரவு நித்திர கொள்ளும்போது தேடி பார்த்தேன். நான் எங்கே போனாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் என்னுடைய கருத்தை நான் எழும்பி கேட்குறதுக்கு தயங்க மாட்டேன். அங்கே டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற கூட்டத்தில் கூடி நான் ஒருக்கா எழும்பி கேட்டேன். அவர் ஜனாதிபதியாக வரமுதான். அப்போ அப்படியான எங்கே போனாலும் நம்முடைய தரப்பு நியாயங்களை எங்களுக்கு எழும்பி கேட்குறதுக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு நெஞ்சுரம் வேணும். சரிந்தானே? ஒரு வில் பவர்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லிக்கணும். அதான் நெஞ்சுரம். அதை வள்ளுவ பெருந்தகை வித்தியாசமாக சொல்லுவார். அதை பின்னுக்கு பார்ப்போம். அப்போ அதை இங்கே இருந்து நமக்கு வருதுன்னு பார்த்தோம்னு சொல்லிட்டு நான் நல்லா தேடி பார்த்தேன். அதுவுமே அப்பா அம்மாவிலேருந்து வராது. அப்பா அம்மா எங்களை எப்படி சொல்லி வளர்ப்பினோண்டா, நீங்கள் அப்படி சொல்லியக்கூடாது ராசா, இப்படி செய்யக்கூடாது ராசா, நீ மூளை உள்ளவனாக வளரணுன்ற ஆசா, அப்புறம் உலகம் பழிக்கின்ற ஆசா, அப்படித்தான் சொல்லி வளர்ப்பினோம். என்னடா நீ நல்ல பிள்ளையாக வரணுன்ற ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அது அப்போ எங்களோட இமீடியட் ஃபேமிலி மெம்பர், அதாவது எங்களுடைய இரத்த உறவுகளில் இருந்து, அதாவது ஆக பக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளில் இருந்து கொஞ்சம் வர்றது குறைவாக இருக்கு. அப்போ நான் எனக்கு தேடலாம். இப்போ உங்களோட விஷயத்தை நீங்கள் தான் தேடி பார்க்கணும். இப்போ எனக்கு தேடி பார்த்தேன். முதல் எனக்கு நெஞ்சுரம் கொடுத்த ஆள் ஆறுன்னு பார்த்தா எங்களுடைய அப்பம்மா, அப்பாட அம்மா. அவங்க பேர் செல்லம்மா. அவள் எனக்கு அடிக்கடி நல்ல நினைவு இருக்குது. சின்னதில் வயசுல என்ன தூக்கி கொஞ்சிட்டு இந்த புள்ளையிட புள்ள என்று இறக்கி விட மாட்டேன் சில நேரம். அப்போ அப்படி நான் அவோட அந்த உடலில் ஒரு மனம் ஒன்று இருக்கும். நான் கட்டி பிடிச்சி ஒரு நடுகளும் இருப்பேன். அப்போ அந்த மனம் எனக்கு இன்றைக்கும் கூடி அப்பம்மாண்டு நினைவு இருக்குது. நாங்கள் அப்பாச்சின்னு தான் சொல்கிறது. அவள் எங்களோட ஊர் வழக்கம்படி அப்பாச்சின்னு சொல்கிறது. அவள் பேர் செல்லம்மா. பாரதியிட துணைவியாருக்கு பேர் செல்லம்மா மாதிரி அந்த செல்லம்மான்றது தமிழில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பேர். எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் செல்லம்மாண்டு தான் வைக்க இருந்தேன். பிறக்கையில் ஆனால் அப்படி ஒரு விருப்பம் அந்த பேரில், அந்த செல்லம்மான்ற பேரில். என்றால் எங்களோட அப்பம்மா அப்படி என்ன வச்சிருப்பா. வேறு யாராவது குற்றங்குறை சொன்னால் கூட அவள் சொல்லுவாள், திருந்துறதுக்கு பொடிக்கின்னு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். தெரிந்தானே? ஆனாலும் அந்த காலத்தில் 5இல் வளையாது 50இல் வளையாது என்று சொல்லி வடிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நல்லது கெட்டது எல்லாம் அந்த 5 வயசுக்குள்ளே நாங்கள் வரணுமென்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய அப்பம்மா, அப்பப்பா, தாத்தா, பாட்டி அதுகள் எல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதுவும் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் அப்படியான இதுகள் எல்லாம் இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரும் இந்த கணனியும் அதாவது தொலைபேசியிலும் தான் பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறதாகவும் அவைகளுடைய முழு நேர என்டர்டெயின் பண்ணுறது, அவையில் மகிழ்ச்சிப்படுத்துகிறதாகவும் இருக்குது. எங்களுக்கு அந்த காலத்தில் எனக்கெல்லாம் அப்பம்மாட்ட கதை கேட்குறது, சித்தப்பா மேர், மாமா மேர், சின்னம்மா மேர் அவைகள்கிட்ட கேட்குறது தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். யாராவது ஒரு 5 நிமிஷம் தந்துட்டானுண்டா உங்களுக்கு பெரிய அப்பாடா மாமா வந்துட்டார், கதை சொல்ல போகிறார், சித்தப்பா வந்துட்டார், சித்தப்பா 10 கதை சொல்லுவார்னு சொல்லி போட்டு அவர் 7 கதையோடய நித்திரியாக போயிட்டார். அப்போ நாங்கள் அப்புறம் சித்தப்பா நீங்கள் 7 கதை சொல்லி போட்டு நித்திரியாக போயிட்டீங்க, மிச்சம் 3 இருக்காண்டு. அதே மாதிரி நான் சின்னம்மா மேர்கிட்டையும் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ எல்லாம் அந்த காலம் போயிட்டுது. அப்போ இந்த நெஞ்சுரத்தை இப்போ யார் கொடுக்குறது? எனக்கும் பயங்கர தேடல் இருக்குது. எங்கட பிள்ளைகளுக்கும் நெஞ்சுரத்தை யார் கொடுக்குறது? அப்போ அது வேறு. இப்போ டிசிப்ளின்ன்றது வேறு. தெரிந்தானே? அவைகளுக்கு அறிவாற்றல் கொடுக்குறதுன்றது அது வேறு. ஸ்மார்ட்னஸ் அல்லது ஐக்யூ
அதை வளர்த்து கொள்றதுன்றது வேறு. நெஞ்சுரம்ன்றது இருக்கல, அது வந்து மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், அந்த மாதிரியான அந்த மனநிலையின் உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து எங்களோட பிள்ளைகளை யார் தயார்படுத்துறது? நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்களோட பிள்ளைகள்டா கூட அவையில் வந்து என்னடா ஒரு 3ஆம் ஆள் தான் சொன்னால் அவைகளுக்கு ஒரு சமூகத்தில் இருந்து தான் ஒரு உந்துதல் வரணும். டேய் உனக்கு ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட், மன உறுதி இருக்குது அப்படின்னு நான் எங்களை படிக்க வளர்க்குற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது. சஜோபனுக்கு சொல்கிறது, ஈசைக்கு சொல்கிறது, கவிக்கு சொல்கிறது, அகிலனுக்கு சொல்கிற பார்க்குற ஆட்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களோட தமிழ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த சூழலில் அந்த நெஞ்சுரத்தை வழங்குறதுக்கான ஒரு வெற்றிடம் வந்து பெருசாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் நான் நேற்று கொண்டிருக்கேன். மக்களை வள்ளுவ பெருந்தக இந்த நெஞ்சுரத்தை பற்றி சொல்லும்போது நல்லா அழகாக சொல்லியிருப்பார். அற்றுமையாக 623 நான் சொல்கிறது அண்டு போட்டு உனக்கு 623 குறைவென்று சொல்லி ஆக்களை சொல்லுவேன். என்னென்று கேட்டால் போய் பேரண்டு சொல்கிறது. சில பேருக்கு சொல்கிறதே இல்லை. ஏனெண்டா நெஞ்சுரம் இருந்தால் அந்த எந்த துன்பத்தையும் வெண்டு கொண்டு வரலாம், துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கலாம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். நெஞ்சுரம் நெஞ்சில் உரம் இருந்தால் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறேன். 623 என்னென்னு தேடி பாருங்க நீங்கள், சரிதானே? அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். வள்ளுவர் பிறந்த எப்படி தண்ட மொழியில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சில கோட்வேர்டில் கதைப்போம். அவன் 823 என்று சொல்லி சொன்னால் அவன் நமக்கு பணிஞ்சு பேசுகிறான், ஆனால் நெஞ்சில் குத்த போகிறான்ண்டு. அப்போ அப்படியான சில ஆட்களும் இருக்குன்னா அதெல்லாம் தேடி பாருங்க. குறள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு கிழமை இந்த குறளுக்காக செலவழிக்கணும்னு சொல்லி போட்டு ஐயா மோகனராசு அவருடைய புத்தகத்தை வந்து கொண்டு ஒரு தென் அமெரிக்காவில் ஒரு இடத்துக்கு போய் பூட்டி போட்டு ஒரு கிழமை வராமல் இந்த குறள் படித்தினான். சரிதானே? அன்பு தமிழ் உறவுகளை வந்து எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நாம் அதை கடைப்பிடிக்காததான் நம்முடைய பிரச்சனை. அப்போ இப்போ வள்ளுவ பெருந்தக நெஞ்சுரம் பற்றி ஒரு அருமையான குறள் ஒன்று சொல்லியிருக்கார். அதை கேட்டு பாருங்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். என்னண்டு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதை என்ன மாதிரி சொல்கிறான்னு சொன்னால், துன்பத்தை கண்டு துன்பப்படாதவர்கள் வந்து துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பவர்கள்னு சொல்லி சொல்கிறார். நன்றி அன்பு தமிழ் உறவுகளே. வாழ்தல் இது நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனே அஞ்சோம், வெற்றி கொடி நாட்டி நிற்போம்.